Hi friends, இன்னைக்கு நாம பார்க்க போறது மீன் குழம்பு, நெத்திலி மீன் குழம்பு. வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நான் 1/4 கிலோ மீன் வாங்கி மண்டையை கிள்ளிட்டு உப்பு போட்டு கழுவி வச்சிருக்கேன். 3 தக்காளி எடுத்துர்க்கேன். 3 டேபிள்ஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்துர்க்கேன், குழம்பு மிளகாய்த்தூள். சின்ன வெங்காயம் உரிச்சு கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். வெள்ளைப்பூடு உரிச்சு வச்சிருக்கேன். நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்துர்க்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, உளுந்தம்பருப்பு, கடுகு, ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி எடுத்துர்க்கேன். 1 டேபிள்ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் மஞ்சள்தூள் எடுத்துர்க்கேன். நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் என்னோடய அப்டேட்ஸ் உடனே உங்களுக்கு கிடைக்கும். இப்போ ஒரு பேனில் எடுத்து வச்சுருக்க கடுகு, உளுந்தம்பருப்பு, ஜீரகப்பொடி, வெந்தயப்பொடி எல்லாத்தையும் போட்டுடலாம். நல்லா பொரிஞ்சிருச்சு கடுகு. இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க வெள்ளைப்பூடு வெங்காயத்தை போட்டுடலாம். நல்லா வதங்கட்டும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு வதங்கினா தான் நல்லாயிருக்கும். இப்போ வதங்கிருச்சு. 3 தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தோம். இப்போ அதையும் போட்டு நல்லா வதக்கி விடணும். இப்போ எடுத்து வச்சுருக்க உப்பு மஞ்சத்தூளை போட்டுட்டேன். அதையும் மிக்ஸ் பண்ணி விடுறோம். பாருங்கள், இப்போ தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இப்போது நெல்லிக்காய் அளவுக்கு புளி எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை கரைச்சி ஊற்றிட்டோம். அது கூட 3 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்து போட்டிருக்கேன், குழம்பு மிளகாய் பொடி. அப்படி இல்லை அப்படின்னா 1.5 டேபிள்ஸ்பூன் மல்லித்தூள், 1.5 டேபிள்ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா கொதிச்சு வத்துற வரைக்கும் விட்டுருவோம். நல்லா கொதிக்கட்டும். கொதித்து நல்லா வத்திடணும். இப்போ பாருங்கள், நல்லா வத்திருச்சு. இப்போது மீனை போட்டுடலாம். நெத்திலி மீன் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கால்சியம் சத்து அதிகமாக இருக்கிறதுனால எலும்புக்கு, பல்லுக்கெல்லாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது. வெயிட் லாஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்றவங்க வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நெத்திலி மீன் சேர்த்துக்கோங்க. இதில் ஒமேகா 3 ஃபேட் அதிகமாக இருக்குது. அதனால் ஸ்கின் நல்ல ஷைனிங்காக இருக்கும். ஸ்கின் டிசீஸ் எதுவுமே வராது. பாருங்கள், இப்போ நல்லா குழம்பு வெந்துடுச்சு. மீன் கொஞ்சம் டிப் பண்ணி விடுற அளவுக்கு விட்டிங்கன்னா போதும். நல்லா வெந்துடும். ஒரு 5 மினிட்ஸில் மீன் வெந்துடும். ரொம்ப போட்டு குழம்ப கிண்ட வேண்டாம். இப்போ பாருங்கள், மீன் இந்த மாதிரி பெண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான நெத்திலி மீன் குழம்பு ரெடி. இதை வீட்டில் எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.